எங்க இருக்காரு? தளபதியார் வருகிறார். தளபதியாரே இல்லாம ஆட்சி செய்கிறது. ஆனா இவரே வந்து சேர்ந்து விட்டார். முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்தவராக இருக்கின்றார். நம் நாட்டுக்கு தளபதியார் பதவி கொடுக்க வேண்டும் என்றால் அது அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். தளபதியார் பதவி அவருக்கு தான் பொறுப்பு. நீ நிதானத்தோட பேசுறீங்களா? தவறு பேசுறீங்களா? யாருன்னு தெரியல ஊர் பேர் தெரியாதவன் அவன் எனக்கு வந்து எனக்கு தலைமை பதவி கொடுக்க கேட்கறான். அவனுக்கு போய் பதவி கொடுக்க சொல்றீங்களே, நல்லவனா கட்டுறவன் தெரியுமா? அவனுக்கு என்னமா பேசுறேன் அண்ணா? அது மட்டும் தானா அண்ணா? நம்முடைய நாடு எப்பேற்பட்ட நாடு, வல்லமை படுத்த நாடு அல்லவா நம்முடைய நாடு. அப்படி இருக்கும் பொழுது முன்பின் தெரியாத ஒருவருக்கு நம்முடைய நாட்டிலே தளபதி பதவி கொடுத்தால் நம்முடைய நாடு முன்னேற்றத்திற்கு வருமா? வேண்டாம் அண்ணா, வேண்டாம். அண்ணன் சொல்ல வார்த்தை கேளுங்க. நம்முடைய நாட்டில் தளபதி பதவி அவருக்கு கொடுக்க வேண்டாம். உனக்கு என்ன தெரியும் அரசவை பத்தி? அரசாங்கத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பெண்களை பிறந்து விட்டால் மட்டும் போதாது. அச்சம், ஞானம், மனம், பயிர் பெற சொல்லக்கூடிய 4 குணங்களை அடக்கி பொறுமையை கையாள வேண்டும். ஒரு பெண்ணுக்கு நிதானம் வேண்டி முந்திரி கொண்ட முந்திக்கிறேன். இந்நாட்டுக்கு மகாராணி நானே திகையக்கூடியவள். அப்படி இருக்கக்கூடாது. நாட்டுக்கு மகாராஜா வரக்கூடிய என்னுடைய தலைவர் இருக்கின்றார், இளையவர் இருக்கின்றார். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் தலைமையில் நானே அமைதியாக இருக்கின்றேன். நீ என்னடி பேசுற?